இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் இயேசுவை துதிக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் என் நடுவில் வந்து இருந்ததை நான் எப்படி கண்டுகொண்டேன் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்படுகிறபடி, சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஜெபிக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் இயேசுக்கென்று ஒரு நாற்காலி போட்டு வைத்திருப்பேன். நான் சிறு வயதிலிருந்தே நேரம் தவறாமல் ஜெபிப்பது, கர்த்தரை தேடுவது என்னுடைய வழக்கம். ஒரு நாள் நான் அந்த நேரத்திற்கு நான் ஜெபிக்க வர முடியவில்லை. சூழ்நிலை ஏதோ எனக்கு சரியாக இல்லாதபடியினால் நான் பிறகு ஜெபிக்கலாமே என்று அந்த நேரத்தை தவறவிட்டு நான் படுத்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் உடனே நான் தூங்கி கொண்டிருக்கும் போதே எனக்கு ஒரு பாடல் என் செவிகளில் கேட்டது. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே என்று. உடனே நான் நினைத்தேன், இப்போது தானே அங்கே தொடங்கியிருக்காங்க, எனக்கு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம போகலாமே என்று நான் திரும்பவும் படுத்துக்கொண்டேன். அந்த நேரத்தில் ஒரு சொப்பனத்தில் எனக்கு தேவன் தெரிவித்தார். நான் போட்டிருந்த நாற்காலியை சுற்றி இந்த டியூஷன் பிள்ளைகள் எல்லாரும் சூழ்ந்து நிற்கிறார்கள். நான் வந்து, ஏன் அங்கே போய் நிற்கிறார்கள், அவங்கவுங்க இடத்துல போய் உட்காந்து படிங்க என்று நான் சொல்லும்போது உடனே அந்த பிள்ளைகளும் அந்தந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருந்ததை நான் பார்த்தேன். அந்த சேரிலே இயேசு இருந்ததை நான் உடனே பார்த்தேன். பார்த்தவுடன் அவர் என்னை பார்த்து சிரித்தார். நான் உடனே சிரித்தவுடன் எனக்கு முழிப்பு வந்து விட்டது. அந்த நேரத்திலிருந்தே இந்நாள் வரை நான் நேரம் தவறாமல் படபடவென்று எல்லா வேலையும் செய்துவிட்டு நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து விடுவேன். நான் எப்பொழுதும் ஜெபிக்கும் போது நான் சத்தமாக ஜெபிப்பது உண்டு. பாடல் பாடும்போதும் சரி, ஜெபிப்பதும் சரி. கர்த்தருடைய சமூகத்தில் தான் நமக்கு பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. அதே போல பரிபூர்ண ஆனந்தம் தருவார். எல்லோரும் என்னிடத்தில் கேட்பது உண்டு, உங்களுக்கு மட்டும் எப்படி இயேசு ஓயாமல் உங்களுக்கு வந்து எதுனெல்லாம் பதில் தருகிறாரே என்று. நான் இப்படி நேரம் தவறாமல் அவர்கிட்ட வந்து ஜெபிப்பதும் ஆராதிப்பதும் இன்னும் நம் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதும் தான் தேவன் உடனுக்குடன் எனக்கு பதில் தருவது. பிரியமானவர்களே, நீங்களும் என்ன பிரச்சனை வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, மற்ற மனுஷனுக்கு போய் சொல்லாமல் உங்கள் வீட்டிலே நீங்கள் இயேசுக்கென்று ஒரு இடத்தை வைத்து அந்த சமூகத்தில் அதில் அமர்ந்து நீங்கள் உங்களுக்கு வேண்டிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லுங்கள். உடனுக்குடன் அவர் பதில் தந்து உங்களையும் ஆசீர்வதிப்பார்.